சிறகடிக்க ஆசை சீரியலில் டுடே எபிசோடில் விஜயா இருந்துட்டு மனோஜ் ஷர்ட்டை பிடிச்சி கேட்கவும் மனோஜ் இருந்துட்டு அம்மா ஷோரூம் வைக்க ரோகிணி தாம்மா எனக்கு ஐடியா கொடுத்தா அவள் தான் இது எல்லாமே பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பழியும் தூக்கி நம்ம ரோகிணி மேலே போட்டுட்டாரு. உடனே விஜயா சும்மா இருப்பாங்களா? மனோஜை கூட விட்டுட்டாங்க. ஆனால் ரோகிணியை எதுக்கு இப்படி பண்ண, ஏதோ மலேசியாவிலேருந்து தான் உங்கள் அப்பா பணத்தை அனுப்புனாங்கன்னு சொல்லி அந்த பேச்சு பேசினேன். ஆனால் இப்போ என்னடனா ஏன் புருஷன் பென்ஷன் காசை நீ என்னடனா ஷோரூம் வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அத்தை நான் பண்ணது தப்பு தான், ஆனால் நான் எந்த தப்பும் பண்ணவே இல்லையே, நான் இப்படி மட்டும் பண்ணாமல் இருந்திருந்தா அவர் பார்க்கில் உட்காந்து தூங்கிட்டு தான் இருந்திருப்பாரு. ஏண்டி அந்த பணத்தை நீ என்கிட்ட கொடுத்துருந்தா நான் அவனுக்காக எதுவும் செஞ்சுருக்க மாட்டேனா? அவனுக்கு அந்த பணத்தை நானே கொடுத்துருப்பேனே. நீங்கள் அப்படி எதுவும் பண்ணலையே. அது இது வரைக்கும் நீங்கள் அவனுக்குன்னு என்ன பண்ணியிருக்கீங்க? என்ன பண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி கன்னத்திலே பலார்னு விடவும், அதுக்கு அடுத்துதான் நான் என்ன பண்ணேன்னு கேட்குறா. அவன் இப்போ படிச்சுட்டு இவ்வளோ டிகிரி முடிச்சிருக்கானே, அது எல்லாம் யார் படிக்க வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவன் எந்த தப்பும் செஞ்சாலையும் விட்டு கொடுக்காம இருக்கனே அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது மட்டும்தான் உங்களால் பண்ண முடிஞ்சுது, வேற ஏதாவது அவனுக்காக உங்களால் பண்ண முடிஞ்சுதா? இப்போ நான் அந்த ஷோரூம் மட்டும் வைக்காமல் இருந்திருந்தா அவனுக்கு யாருமே அவனுக்கு மரியாதை கொடுத்துருக்கவே மாட்டாங்க. ஆனால் நான் அவனுக்கு ஒரு வேலையை அமைச்சு கொடுத்துருக்கேன். நான் எந்த தப்பும் பண்ணலை. படிச்சிருக்கான், ஆனால் பெரிய முட்டாளாக தான் இருக்கான். அந்த பணத்தை வச்சு கூட அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு கூட ஒரு ஐடியா கிடையவே கிடையாது. நானாக தான் இந்த யோசனை எல்லாத்தையும் நானாக தான் அவனுக்காக செஞ்சேன். இது எல்லாமே மனோஜ்காக தான் செஞ்சேன். என்ன நீ தான் அவனை ஆளாக்குன மாதிரி சொல்லிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போடுறாங்க அடி. ஆனால் மனோஜ் அதை வேடிக்கை தான் பார்த்துட்ருக்காங்க. மனமலை இருந்துட்டு போது நிறுத்தறியா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை உள்ளே அனுப்பி விட்டுறாங்க. மனோஜை போய் சமாதானம் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் விஜயா இருந்துட்டு நீ அவ பக்கமே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அடுத்ததாக முத்து, மீனா, ஸ்ருதி, ரவியெல்லாம் இருந்துட்டு பாத்தியா அவன் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கான். அவன் மேலே எந்த தப்பும் இல்லாத மாதிரி காட்டிக்கிட்டு மற்றவங்க மேலே பழியை தூக்கி போட்டுறான். பொண்டாட்டின்னு கூட பார்க்காம பழியை தூக்கி மொத்த பழியும் தூக்கி அவள் தலைமையில போட்டான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கூடி பேசிகிட்டு இருக்கிறத மனோஜ் பார்த்துட்டு இருக்காங்க. நேராக ரோகிணியோட ரூமுக்கு போகிறாங்க. எதுக்காக நீ இப்படி பண்ண ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். நான் என்ன பண்ணேன்? நான் உனக்காக பண்ணது எல்லாமே நல்லதுக்காக தான் பண்ணேன். ஆனால் உங்கள் அம்மா என்னை அடிக்கிறாங்க, நீ வேடிக்கை பார்த்து நின்றுட்டுருக்க. நீ எல்லாம் அப்படி பேசினதுனால தானே எங்கள் அம்மா உன்னை அடித்தாங்க. அவங்க அடித்ததில் எந்த தப்பும் இல்லையே. ஆனால் நீ என்னென்ன சொன்ன, மற்றவங்க தான் அப்படி என்ன சொல்கிறாங்க. ஆனால் நான் எவ்வளோ தூரம் படிச்சிருக்கேன், படித்தா அதில் என்னடா யூஸ் இருக்குது? இது வரைக்கும் உன்னால் சுயமாக ஏதாவது பண்ண முடிஞ்சதா? கிடையாது. எல்லாத்தையும் நான் தான் உனக்காக ஒவ்வொன்றத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சேன். ஆனால் நீ என்னடனா மொத்த பழியும் தூக்கி என் மேலே போட்டுட்ட. பஸ்ஸு இடிக்க வருதுன்னு தெரிஞ்சோ நீ நீ தப்பிச்சிட்டு என்ன தள்ளி விட்டுட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கிட்ட ரோகிணி பயங்கரமாக பேசுகிறாங்க. என்னதான் இருந்தாலே நீ பண்ணது தப்பு தான். ஆண்டி என்னை அடித்தது தப்பு இல்லை, நீ என்னை வேடிக்கை பார்த்தது தப்பு இல்லை, உனக்காக ஒரு வாழ்க்கை அமைச்சு தந்த நான் பண்ணது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி பயங்கரமாக பேசுகிறாங்க. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க.